அனைவரும் வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகின்றேன். தமிழினத்தின் ஒப்பற்ற பெருமகன், சமரசமற்ற போராளி, சுதேசி வணிகர்களின் குரல் ஐயா தா. வெள்ளையன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் புதிய பாரதம் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் நான் இந்நேரம் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். தமிழர் நலம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் தங்கள் கொடிகளை அறக்கம்பத்தில் பறக்க விட வேண்டும் என்பதையும் இந்நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஏன் என்று கேட்டால், ஈழத்தில் யுத்தம் நடக்கும் பொழுது இன்றைய திமுக அரசு தான் அன்றைக்கு ஆட்சி செய்தது. அன்றைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்காக, தொப்புள் கொடி உறவுகளுக்காக என்னை போன்ற போராளிகள் ஆங்காங்கே போராடி கொண்டிருந்தோம். அப்பொழுது நமது தோழரும் ஈழ விடுதலை போராட்டத்தை முதலாக தன் உடலில் நெருப்பை கொளுத்தி எனது உடலை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொல்லி சென்னை சாஸ்திரி பவன் முன்பு தனது உடலை தீக்கி இரையாக்கினார். அந்த முத்துக்குமரனின் உடலை வைப்பதற்கு அன்று யாருமே முன்வரவில்லை. அப்பொழுது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் தலைவர் ஐயா தா. வெள்ளையன் அவர்கள் பெரம்பூரில் உள்ள வியாபாரிகள் சங்கத்தில்தான் முத்துக்குமார் உடலை வைத்து அதை ஆயுதமாக்கி போராடினார். அதில் இன்னொன்றும் குறிப்பிடத்தக்கது, முத்துக்குமார் அந்த ஈழத்தமிழருக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பேர்கிட்ட தீக்குளிச்சு செத்தாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் தான் அந்த ஈழ போராட்டத்தை பற்ற வச்சவர். அவரோட மரண சாசனம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருந்துச்சு. அது மரண சாசனத்தை சாஸ்திரிபான் முன்பு விநியோகம் பண்ணிட்டு தான் தீக்குளிச்சார். அப்போ காவல்துறை வந்துட்டு அந்த மரண சாசனங்கள்லாம் பிடுங்கும்போது நாங்கள் போய் என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, நான் மகேந்திரமான்ற தோழர் இன்னும் சில தோழர்கள் போயிட்டு அந்த மரண சாசனத்தை ஒரு பகுதியை நாங்கள் பிடுங்கிட்டு அதை நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு ஐயா தா. வெள்ளையன் ஐயா தான் மிகப்பெரிய அளவில் உதவுனார். அன்றைக்கு முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா சாகும்போது கூட ஐயோ அம்மானு சாவலை, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் மக்களை காப்பாற்றுங்கன்னு தான் செத்தாப்பில். அந்த உணர்வு ஐயாவிடம் அப்படியே இருந்தது. ஐயா தா. வெள்ளையன் ஐயாவிடம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு அப்படியே இருந்துச்சு. அந்த முத்துக்குமாரோட உடலை வச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. உலகம் முழுவதும் அவரோட மரண சாசனம் பிரசுரிக்கப்பட்டது. அதை செய்தவர் ஐயா தா. வெள்ளையன் அவர்கள் தான். ஈழத்தமிழர் போராட்டம் தமிழர் போராட்டம் அல்ல, இலங்கையில் உள்ள போராட்டம் என்ற நிலையில் இருந்த பொழுது அதை தமிழர் போராட்டமாக மாற்றியவர் ஐயா தா. வெள்ளையன் அவர்கள் தான். ஈழத்தமிழர் போராட்டம் வேறு, இந்திய தமிழர் போராட்டம் வேறு என்று இந்த நிலையை மாற்றி நானும் தமிழர், அவர்களும் தமிழர், நாம் எல்லாம் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள்தான். அன்றைய காலகட்டங்களில் சிறிய சிறிய தமிழ் தேசிய அமைப்பில் இருந்தனவே ஒழிய பெரிய அமைப்புகள் இல்லை. ஐயா அவர்கள்தான் ஈழத்தமிழர் போராட்டத்தை மிக பெரிய அளவுக்கு கொண்டு சென்றவர். அன்றைக்கு உள்ள திமுக அரசாங்கம் மிக பெரிய அளவில் அன்று போராடி எங்கள் மீது, இன்றைக்கும் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டு எங்கள் மீது குண்டர்களை ஏவி அடித்தொழித்தது. காவல்துறை எங்களை அடித்தார்கள். இருந்தாலும் நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிடாமல் ஐயாவின் தலைமையில் மிக சீரிய எழுச்சியுடன் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். ஐயா அவர்கள் இல்லை என்றால் ஈழத்தமிழர் போராட்டம் இந்த அளவுக்கு சென்றிருக்காது. இன்றைக்கு இவ்வளவு தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாகியிருக்காது. இன்றைக்கு தமிழர் மத்தியில் இவ்வளவு விழிப்புணர்வு நடந்திருக்காது. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தோன்றி இருக்காது. எனவே ஐயா தா. வெள்ளையன் அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்த வேண்டும்.
அவருக்கு விடுதலை புலிகளுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீர்களோ அதே மரியாதை ஐயா தா வெள்ளையன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்காக போராடிய குற்றத்திற்காக அவரது வியாபார சங்கமே இரண்டாக உடைக்கப்பட்டது திமுக அரசாங்கத்தால். இன்று அந்த உடைக்கப்பட்ட வியாபார சங்கம் தனி அமைப்பாக இயங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஐயாவுக்கு அதிக அழுத்தங்கள் கொடுத்தார்கள். அதையெல்லாம் ஐயா சட்டை செய்யாமல் தமிழினத்தின் நலனுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடினார். சுதேசி வணிகத்தை முன்னெடுத்தார். வ.உ.சி. சிதம்பரனார் விட்டு சென்ற சுதேசி வணிகம், திலகர் கட்டமைச்ச சுதேசி வணிகம், லாலா லஜபதிராய் கட்டமைச்ச சுதேசி வணிகம், பிபின் சந்திரபால் போன்றவர் கட்டமைத்த சுதேசி வணிகத்தை ஐயா இறுதி வரை உயிரோடு இருக்கும் பொழுது கையில் எடுத்தார். அதை நாமும் ஐயா மறைந்த பின்னர் கையில் எடுக்க வேண்டும். பன்னாட்டு கம்பெனிகள் கோடிகளை கொட்டி கொடுத்தன ஐயாவிடம். ஐயா அந்த பணங்களை வாங்க மறுத்து சமரசமற்ற போராளியாக நான் சுதேசி மக்களுக்காகவும் சுதேசி வணிகத்திற்காகவும் சுதேசி பொருள்களுக்காகவும் மட்டுமே இறுதி வரை போராடுவேன் என்று கங்கணம் கட்டி நின்றார். ஒரு மாவீரன் என்றே சொல்லலாம். இன்றைக்கு காசு கொடுத்தால் மயங்காதவர்கள் இல்லை. ஆனாலும் என்னை போன்ற போராளிகள் ஐயாவின் வழி வந்ததனால் ஐயாவிடம் உள்ள அதே மன உறுதி எங்களிடம் உள்ளது. ஐயாவிடம் அதிகார வர்க்கங்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் அரசியல் ஆசை காட்டின. எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி போன்றவற்றை அரசியல் ஆசை காட்டின. ஆனாலும் ஐயா அவர்கள் அந்த அரசியல் அபிலாசைகளுக்கெல்லாம் மயங்காமல் அஞ்சாமல் தமிழ் இனத்திற்காகவும் சுதேசி வணிகத்திற்காகவும் இறுதி வரை போராடினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு போலிகள் தான் இங்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் பெரிய தலைவர்களாக. அன்றைய காலகட்டங்களில் எந்த நடிகரும் அந்த முத்துக்குமாரன் உடலுக்காக போராட வரவில்லை, ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை. எல்லோரும் அஞ்சி பயந்தார்கள், நடுநடுங்கினார்கள். ஆனாலும் ஐயா அவர்கள் தன் உயிரை துச்சமென நினைத்து இறுதி வரை போராடினார். ஆகையால் உலகத் தமிழர்கள் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உலகத் தமிழர்கள் என்றால் தமிழ்நாடு தமிழர்கள் மட்டும் பிரித்து அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் சேர்த்துதான் சொல்கின்றேன். தமிழ்நாடு மக்களுக்காக சுதேசி பானங்களை சுதேசி பொருட்களை முன்னின்று அதை விற்பனை செய்வதற்காகவும் ஆவணப்படுத்தியவர் ஐயா அவர்கள்தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்த எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய முக்கியமானவர்களில் நானும் ஒருவன். அந்த போராட்டத்தை கட்டமைத்தவர்களில் நானும் ஒருவன். அதற்குண்டான கடிதமும் இன்னும் என்னிடம் இருக்கின்றது. அப்பொழுது ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு என்னிடம் சுதேசி விழிப்புணர்வை இதன் மூலம் ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பதே சுதேசி உணர்வு தான். அந்த போராட்டத்தில் ஐயா பேசி இன்னும் சுதேசி உணர்வை ஏற்படுத்தினார். காளிமார்க் போன்ற உள்நாட்டு குளிர்பானங்கள், A2 பால் போன்ற சத்தான உணவுகள் அனைத்துமே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பரப்பப்பட்டது. அதற்கு அடிக்கோலிட்டவர் ஐயா தா வெள்ளையன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐயா அவர்கள் ஈழப் போராட்டம் மட்டுமல்ல, சுதேசி சார்ந்த போராட்டங்களுக்கும் நாங்கள் அழைத்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஐயா பங்கேற்றுள்ளார். அதற்கான பொருளுரைகள் செய்துள்ளார். இது தமிழினத்துக்கான போராட்டம். நாங்கள் செய்த போராட்டம் தமிழினத்துக்கான போராட்டம் தான். ஐயா செய்த போராட்டமும் தமிழினத்துக்கான போராட்டம் தான். எனவே ஒரு சுதேசி நாயகன், ஒரு சுதேசி போராளி, ஒரு சமரசமற்ற ஒரு போராளி, ஈழத்தமிழுக்கான ஒரு சமரசமற்ற போராளி, உலகத்தமிழுக்கான சமரசமற்ற போராளி, இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமரசமற்ற போராளி ஐயா தா வெள்ளையன் அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும். தமிழர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் அவரை ஒரு வியாபாரி சங்க தலைவராக பாராமல் அவரை ஒரு போராளியாக ஐயா அவர்களின் போராட்டத்துக்கு மதிப்பளித்து அனைத்து கட்சிகளும் அவர்கள் கொடிகளை அறக்கம்பத்தில் பறக்க விட வேண்டும். நாங்களும் எங்கள் அமைப்பின் கொடிகளை அறக்கம்பத்தில் பறக்க விடுகின்றோம். ஐயா அவர்களுக்கு புதிய பாரதம் சார்பாகவும் உலகத் தமிழர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.